ஹாய் ஹலோ கைஸ், இன்னையோட விலாக் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய டிப்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான கிளிக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து ஹேர் ஃபால்க்காக வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அந்த இது எல்லாமே அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பும் ரைஸும் சிம்பிளாக நைட் வரைக்குமே அதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் கொஞ்சம் சோறை கொஞ்சம் கொலைய வேக விட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வச்சேன். ஸோ டெய்லி கோலம் போடுறது சாப்பாடு வைக்கிறது காமிக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளிக்ஸ் எடுத்திருப்பேன். தேங்காய் சித்தியோட தோட்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிட்ட எடுத்திருந்தேன். இப்போ ரீசெண்டாக தேங்காய் எல்லாமே அதை உடச்சி தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறனால இந்த மாதிரி துண்டாக உடச்சிட்டேன். அதில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் நான் குடிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து நான் தலைக்கு குளிச்சிருந்தேன், அதாவது ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து தலையை நல்லா பின்னி வைக்க போகிறேன். எப்போவுமே நான் இப்படி தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக நல்லா காய விட்டுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ஆயில் இப்போ மதியம் இல்லை ஈவினிங் நான் சிக்கு உடைக்கிறேன்னா மார்னிங் வந்து இப்போ குக்கிங்லாம் முடிச்சிட்டேன். அந்த டைமில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய ஆயில் எடுத்து உச்சியில் அப்படியே வச்சு ஒரு ரப்பு அப்படியே அழுத்தி கொடுப்பேன். எனக்கு ஹீட் பாடி, அதனால் ஆயில் வச்ச உடனே அந்த ஹீட் அப்படியே போகிற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம உச்சி எடுத்துருக்கோம்ல, அதில் ஃப்ரண்ட்டிலேருந்து அப்படியே பின்னாடி வரைக்குமே அந்த வகுடு இருக்குல்ல உச்சி, அதில் மட்டும் ஒரு கையில் ஆயில் வச்சு அப்படியே அப்ளை பண்ணி ரப் பண்ணி விடுவேன். சும்மா தடவிட்டு வராமல் கொஞ்சம் ரப் பண்ணி விடுற மாதிரியே விடுவேன். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஆயிலை. நான் ஏன் இப்படி பண்ணலன்னா, கிண்ணத்துலேயே பாதி எண்ணெய் போயிட்டு கையில் ஊற்றி வச்சுப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுவேன். நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது பெருசு இல்லை, அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், என்னெல்லாம் மசாஜ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும். இப்போ வந்து அந்த உச்சி எடுத்தோம்ல, அதை விட்டுட்டு ஒரு இன்ச்சு கேப்பில் திரும்ப ஒரு பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அந்த பார்ட்டிஷனில் திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் வந்து உங்களோட ஸ்கேல்பில் அந்த குளுமையாக ஜில்லுன்னு இருக்கும்ல, அப்படி ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி எல்லா சைடுமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி. முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் லைட்டாக ஃப்ரண்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா இந்த மாதிரி சும்மா ஒத்தி தடவி எடுக்காமல் நல்லா ரப் பண்ணணும். அப்படி ஒரு மாதிரி தேய்க்கிற பாருங்க, அந்த மாதிரி எடுக்கணும். முக்கியமாக மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. பின்னாடியுமே அப்ளை பண்ணணும். பெடதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயுமே நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக ஒன் சைடு ஃபுல்லாக எடுத்து ஆயில் நல்லா ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக எடுத்து பண்ணால் மட்டும்தான் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக வந்து க்ரோ ஆகும். அப்ளை பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஒன் சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ரப் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஷாம்பு பாத் எடுத்துப்பேன். மற்றபடி ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயிலோட ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். எனக்கு அது பெருசாக எதுவுமே இருக்காது. அதாவது லைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா பஞ்சாக பறக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு தேவை நம்மளோட ஹேர் கேர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு அப்புறம் பெடதி அது ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு பின்னாடி இப்போது நான் பெடதி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த பெடதியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அங்கே எப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி பெடதிலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு அந்த ஜில்னஸ் இருக்கும். அதாவது ஸ்கேல்ப்னால் மண்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மட்டும், பின்னாடி பெடதியுமே ஸ்கேல்ப்பு தான். அங்கெல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நான் இப்போன்னு இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்போவுமே ஆயில் இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். அதாவது நிறைய பேர் வந்து இப்படிலாம் ஆயில் அப்ளை பண்ணணுமா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். என்னோடய ஹேருக்கு கம்மியாக ஹேர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ 20 நிமிஷம் கிட்ட ஆகுமா, இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். நிறைய பேர் இப்படி டைம் எடுத்து பண்ணணுமா அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளோட ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும்,
நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா பார்லர்லேயோ அதுக்குன்னு தனி ப்ராடக்ட்டோ வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஆயில் வந்து நம்மளோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில். அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயிலில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்க மாதிரியும், அதே மாதிரி எல்லா சீசனுக்கும், எல்லா ஹேர் டைப்புக்கும், எல்லா ஸ்கேல்ப் டைப்புக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் இப்போது இந்த நம்மளோட ஹேர் ஆயிலில் வந்து 60+ ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், எண்டுலேயுமே நல்லா அப்ளை பண்ணணும். நீங்கள் எண்டில் மேலே மட்டும் அப்ளை பண்ணால் முடி வளர்ந்துரும் ரூட்டில் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, எண்டுலேயுமே நல்லா அப்ளை பண்ணணும். எண்டில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோவே ஆகாது. ஸோ ஸ்ப்ளிட் எண்ட் வந்து வராத மாதிரிக்கு நீங்கள் வந்து ஹேரோட எண்டுலேயும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் கேர் ரிலேட்டடாக அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. வீடியோவை கட் பண்ணி எடுத்திருந்தா கூட நான் ட்ரிம் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரே வீடியோவை அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நல்லா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து நம்மளோட அந்த ஹெட்டில் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த போர் இருக்குது பாருங்கள், அதில் நல்லா வந்து இறங்கும். நான் எப்பயுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோடய ஹேர் கேர் சீக்ரெட்டுன்னு கூட சொல்லுவேன். இது வந்து எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அப்போவுமே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஹேர் கேரு டிப்ஸ் எதுவும் தெரியாது, எங்கேயும் பார்க்குறதில்ல, யாரும் சொல்லி தரதும் இல்லை. பட் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா முன்னாடியிலேருந்தே இது கீப்பப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சீப்பு போட வேணாம். கொண்டை போட்டுட்டு ஒரு கிளிப்போ ஏதாவது ஒன்று மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு டப்ஸோ ஏதாவது ஒன்று மாட்டிட்டு நீங்கள் அப்புறம் நார்மலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆயில் வந்து மார்னிங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எங்களோட கார்டனில் வந்து வாழை நிறைய இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு கொலை எடுத்தோம். அதில் 3 இது பழுத்துருந்துச்சி, 3ஐயும் நானே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சித்தி வந்து கருப்பட்டி போயிருந்தாங்க, வர்றது லேட் ஆகிட்டு போல். பால்காரங்க வந்து வரல, ஸோ அதனால் பால் கறக்க கூப்பிட்ருந்தாங்க, கறந்து. ஸோ அந்த பால் தான் இது. ஸோ நல்லா அதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டேன். ஏதாவது விழுந்துரும், லைக் ஏதாவது மரத்துலேருந்து தூசி, அப்புறம் அந்த மாட்டோட குட்டி குட்டி ஹேர் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து விழுந்துரும் அப்படின்ட்டு. இப்போ பால் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அரிப்பு பெரிய அரிப்பு மாதிரி வச்சு அந்த டேங்க்கில் இருக்கும். ஸோ அதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபில்டர் ஆயிடும். ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி இல்லாதனால நம்ம கேஷுவலாக இருக்கக்கூடிய அரிப்பை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கு. இதை வந்து கிளிக் எடுக்கலை, சித்தி கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன், ஃபோனை வீட்டில் வச்சுட்டேன். அவங்க ஃபோனில் எடுத்து அது ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான், இன்னொரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டேன், சுண்டை காய்ச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த பால் கறக்க டைமில் வந்து இந்த கோவக்கான்னு சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதெல்லாம் இதோட பழத்தை அப்படி சாப்பிடுவோம். இப்படி நல்லா அமுங்குது பாருங்கள், இது வந்து நல்ல பழம். இப்படி காயாக இருக்கிறத காயின்னு சொல்லுவாங்க. லைக் அதை வந்து குட்டி குட்டியாவோ இல்லை 2 2ஆவோ வெட்டி கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருக்கேன். சரி வத்தலாக தான் ஆகும் அப்படின்ட்டு. இந்த ஹேபிட் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே வந்து லைக் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கும்போது அம்மா எதுனாலுமே வயல்லே எல்லாமே, ஒரு வயலில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டுப்போம். ஸோ அங்கேருந்தே வந்து எடுத்துப்போம். மேக்ஸிமம் விலை கொடுத்து எதுவுமே வாங்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஹேபிட் அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கினேன். அதுக்கப்புறம் உளுந்து கூழ் மாதிரி லைக் களி மாதிரி கிண்டலாம் அப்படின்னு, கூழ் மாதிரி நல்லா வாட்டராக இருக்க மாதிரி. ஸோ அதனால் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுருக்கேன், ஊற மட்டும் வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கூழ் மாதிரி கிண்டலான்ட்டு.
வந்து ஒரு ஆர்டர் பேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் பேக்கிங் வீடியோல வந்துட்டு சார்கோல் சோப் வந்துட்டு கிளையண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பேக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து இந்த சோப் என்ன சோப்பு? அதோட ரேட், அதோட பெனிஃபிட்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மகிட்ட வந்து நெறைய சோப் வந்து அவைலபிளா இருக்குங்க. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டுமே அவைலபிளா இருக்கு. கஸ்டமைஸ்டு சோப்புமே அவைலபிளா இருக்கு. கோல்டன் க்ளோ சோப், நீம் சோப், சார்கோல் சோப், ஆல் இன் ஒன் சோப், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் சோப், முல்தானி மட்டி சோப், ஆலோவேரா சோப்னு இந்த மாதிரி நெறைய டைப் ஆஃப் சோப்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதாவது பிளாக் கலர்ல இருக்கும். சார்கோல் அப்டின்னா வந்து கரி அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதிலேயே 2 டைப்பா இருக்கு. ஆக்டிவேட்டட் சார்கோல், நான் ஆக்டிவேட்டட் சார்கோல். நம்ம யூஸ் பண்றது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல். வீட்லயே ரெடி பண்ற சார்கோல். ஆம் கோகோனட் ஷெல்லேருந்து ரெடி பண்ணுறது. ஸோ அதோட பெனிஃபிட் இதில தான் நம்ம சார்கோல் பவுடர்லேருந்து தான் வந்துட்டு சோப் ரெடி பண்ணுறோம். ஸோ அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு பெனிஃபிட்டு. இந்த சோப் வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது எக்ஸஸா இருக்க ஆயில நல்லா ரெட்யூஸ் பண்ணும். ஆ பொதுவாவே வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் போர் வந்து அதாவது ஃபேஸ்ல கொஞ்சம் குட்டி குட்டி ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அது மினிமைஸ் பண்றதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிம்பிளும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு அந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ்ல. அத ரெட்யூஸ் பண்றதுக்கு இந்த சார்கோல் சோப் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் குடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்டாவே ஒரு பிரைட்னிங் குடுக்கும். பிம்பிள் வராம பிரிவென்ட் பண்ணும். எக்ஸஸா இருக்க ஆயில வந்து ரெட்யூஸ் பண்ணும். முக்கியமா இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து ஆல் ஸ்கின் டைப். ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்டின்னா 100 கிராம் வந்து 60 ஆர்எஸ் நம்மளுக்கு வரும். அதாவது ₹60க்கு. அ அதர்வைஸ் அதர் பிராண்டு, அதர் ஹேண்ட்மேட் சோப்ப கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சோப் வந்து நேச்சுரல் கலர்ல இருக்கும். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவோ, அ கலருக்காக எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லாவே கம்மியா தான் இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல தான் இருக்கும். அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருக்கும். ஸோ கேட்டீங்க. உங்களுக்கு இந்த சோப் வந்துட்டு வேணும் அப்டின்னா வந்து திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பூசு 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 நீ என்னோட பூசு டானு டானு டானு. என்னம்மா கைத்தா என்னன்னே தெரில. இன்றைக்கி நம்ம வீட்டு பூசு பக்கத்துலேயே வந்துருந்தா. இன்றைக்கி கருவாடு குழம்புனால கருவாடு ஒரு தலை இருக்குல்ல, அது ஒரு 3 தலை போட்டேன். அதனால் பக்கத்துலேயே வரான். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆச்சு சரிங்களா? ஸோ இப்போது எப்படி வந்து தலைக்கு சிக்கு எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஹேரை வந்து அவுத்துக்கோங்க. ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி மேலேருந்து வலிக்கும்ல அந்த மாதிரி வலிக்கவே செய்யாதீங்க சரிங்களா? அதாவது நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கீழே வரைக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உச்சி எடுத்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. அந்த 2ஆ பிரித்தத அதில் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் மேலேருந்து ப்ரெஷர் போட்டு கீழே சிக்கி அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஓவராக அப்படி இழுத்து வலிக்கும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இதே நீங்கள் கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவு ப்ரெஷர் இருக்காது. லைக் நீங்கள் கொஞ்சம் சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலேருந்து எடுக்கும்போது கீழே சிக்கு இருக்காது இல்லையா? அப்போ ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி கீப்பப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து மார்னிங்கே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது. அதாவது கொஞ்சம் டெத் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் கூட நல்லா ஒரு எனர்ஜிட்டிக்காக அது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பூஸ்டப் கிடச்சிரும் ஆயில் அப்ளை பண்ணனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுத்துக்கோங்க. ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இன்னொரு சைடை இன்னொரு 2 அதாவது 2ஆ பிரிச்சுருக்கோம். ஒரு சைடு நாட் போட்டு இன்னொரு சைடில் இன்னொரு சைடாக பிரிச்சுக்கோங்க. 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதை கீழேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிக்க உடச்சிட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்க மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து சிக்கு உடைக்கிறேன்ல அந்த மாதிரி. பெரிய பல் சீப்பை வச்சு கோம் பண்ணுங்கள். இன்னுமே பெரிய பல் உண்டு. ஸோ அதுவுமே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோம் பண்ணி சிக்கு உடச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து சிக்கு எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து மைல்டாக அப்படி கோம் பண்ணி விட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே கோம் பண்ணி விடுறது. வரப்போகிற வீடியோவில் வந்து
மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஒரு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுவேன். அந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் எனக்கு இல்லை. பிகாஸ் வந்து 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அந்த ஆயிலே நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் அந்த ஆயிலை பேஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் வந்து மந்த்லி நான் வந்து போடுவேன். ஸோ அதுவுமே வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து சிக்கு உடச்சி ஃபைனலாக வந்து மேலே வரைக்கும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து முடி கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற முடி வந்து ஸ்கூல் டேஸில் படிக்கிறப்ப ஒன் சைடு இருந்த முடி. ஸோ அவ்வளவுமே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தது, அதுக்கப்புறம் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து நிறையவே ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். அதுவே நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி பிஸ்னஸ் மாதிரி க்ரோ ஆச்சு. லைக் வந்து ஹேர் ஃபாலுன்றது வந்து நார்மல் தான். நான் நேற்றே சொன்ன மாதிரி ஓவர் ஹேர் ஃபால் அப்படின்றது தான் அப்நார்மல். நம்ம ஹேர் வந்து சீவுறோம் அப்படின்னா எப்படி பிறப்பு இறப்பு இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 10 முடியாது, 10 முடிக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கே தெரியும் ஹேரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி கொட்டுது இப்படி அப்படின்னு ஃபீல் ஆச்சுனாலே ஓவர் ஹேர் ஃபால் தான். ஒரு 2, 3, 10க்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா நம்மளே தூக்கி போட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹேர் ஃபால் ஓவராக ஆனாலுமே என்ன சரியில்லையே, கிளைமேட் சரியில்லையே அப்படின்னு பார்க்குறத விட இன்டேக்காக நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபுட் எடுத்துக்கணும். அதே சமயம் இன்டேக் மட்டும் போதுமானது அல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லைக் இப்போது உள்ளே ஏதாவது ஆர்கன்ஸில் கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதுவுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் மெயினாக வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறதுக்கும் ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு எப்படி ஹேர் ஸ்டைல் சரிங்களா. இது ஹேர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது. முன்னாடியிலேருந்தே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட் வராது, ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சிக்கு உடச்சிக்கோங்க. ஒரு சைடு நான் சிக்கு உடச்சி காமிச்சல அதே மாதிரி ஃபுல் சைடுமே சிக்கு உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு நிறைய டைம் இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பேர் வந்து ஷார்ட்டாக ஹேர் இருக்குது அப்படின்றனால இப்போது ஹேர் பாத் எடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா கைட்டே வந்து அப்படி கோதி விட்டுட்டு ஒரு கிளிப் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு. எப்போவாது தான் சீப்பே தலையில் வைப்பாங்க, அதாவது சீவுவாங்க அந்த மாதிரி. லைக் அப்படி இல்லாமல் கொஞ்சம் முடி இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸை கீப்பப் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்து வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தலையை வந்து தோட்டுறதுக்குன்னு ஒரு டவல் வச்சுருப்பீங்களா, அந்த டவலை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தலைக்கு துவட்டுன அந்த டவலை ஃபேஸ்லையுமே வந்து படுற மாதிரி ஃபேஸ் துடைக்கிறது அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவுமே பிம்பிள் ஃபேஸில் வரக்கு மெயின் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டவலை வந்து கண்டிப்பாக வாரம் வாரம் துவச்சி நல்லா சன்லைட்டில் நல்லா காய வச்சுருங்க. ஸோ தலை தானே துவட்டுறோம், அதை எதுக்கு துவைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படியோ இல்லை வாரம் வாரம் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி கூட வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது கூடவுமா சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால. அதே மாதிரி உங்களோட பாடி வந்து ஸ்வெட்டிங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப்பு அந்த இடத்துலையுமே பிடரி அந்த இடத்துலையுமே கண்டிப்பாக ஸ்வெட்டாக இருக்கும். தலைக்குள்ளே வந்து இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா தலைக்குள்ளே கையை விட்டு பார்த்திங்கனாலே அப்படியே வேர்த்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்மர் டைம் உங்களுக்கு ஸ்வெட்டு பாடி அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு வாட்டி நார்மல் ஹேர் பாத்தாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த உப்பு தண்ணி தானே. ஸோ அதுவுமே வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சம்மர் டைமில் கண்டிப்பாக எனக்கு ஹீட் பாடி வேறு வேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்வெட் அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாத் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் மேபி இன்னுமே நிறைய பேர் இதை கீப்பப் பண்ணுறவங்களா இருக்கலாம். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. உங்களால் எந்த அளவுக்கு பின்ன முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாகவும் பின்னிக்கோங்க. லாஸ்ட்டு எண்டு பின்னல் இருக்குல்ல அது வரைக்குமே நல்லா பின்னிக்கோங்க. ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் எண்டை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் வந்து நம்ம இந்த மாதிரி டைட்டாக பின்னி போடும்போது கொஞ்சம் ஹேர் ஃபாலுமே கண்ட்ரோல் ஆகும். நான் இந்த மாதிரி தான் டெய்லியுமே இந்த மாதிரி தான் வந்து பின்னி
நல்ல எண்டு வரைக்கும் பின்னி நல்லா மடக்கி போடுவேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய ஹேர். ஸோ ஜெனிட்டிக்கலி பார்க்கும்போது எனக்கு ஹேர் கண்டிப்பாக நிறைய தான் இருக்கும். பட் ஹேர் நிறைய இருந்தாலுமே நம்ம கரெக்டான ஒரு கீப்பப் இருந்தால் மட்டும்தான் அதையுமே அப்படியே கீப்பப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நல்லா பின்னிக்கோங்க. பின்னிட்டு அதை ஒரு 2-3 மடக்கா மடக்கி அந்த முடியில் ஒரு பின்னலுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டிங்கன்னா அப்படியே அது நின்றுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4-5 மடக்கு போட்டு நீங்கள் ஒரு பேண்டு கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆயில் வந்து ட்ரெஸ்ஸில் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு நம்மளோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் அந்தளவுக்கு ஆயில் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்மளோட இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக அதை இது மீன் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது மாதிரி ஒரு 4 மடக்கு மடக்கிட்டு மேலே ஒரு கிளிப்பு வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து குட்டி குட்டி அந்த முடியிலேருந்து இப்படியே மடக்கி முடியில் வந்து நல்லா சொருகிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய ஆயில் இருக்குது. லைக் நிறைய ஆயில் இருக்குது. பேர் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போது நான் ஹாஸ்டல் டேஸில் இருக்கும்போது அந்த ஆயில் வந்து குடிச்சே ஒரு பொண்ணு இறந்துருக்கா. ஹேர் ஆயில் தான். ஸோ அப்படி பட் அதில் வந்து நிறைய ஆம்லா இருக்குது, கரிசலாங்கண்ணி இருக்குது, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஆயில் குடித்து அந்த பொண்ணே இறந்துருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆயில் பேர் எல்லாமே கேஷுவலாக எல்லாருக்குமே தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்க ஆயிலை வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டால் நம்ம அந்தளவுக்கு சாகிற அளவுக்கு போகாது இல்லையா. ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷாம்புமே பேரபன், சிலிக்கான், சல்பேட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இல்லாத ஷாம்புவாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட ஷாம்பு அண்ட் வந்து ஆயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. ஸோ உளுந்து வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஊற போட்டிருந்தேன்ல, அது ஒரு 2 கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி கிண்டிட்டு நிறைய தண்ணி தான் ஊற்றிருந்தேன். நம்ம நல்லா குக்காக நல்லா கெட்டியாயிரும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.